மூட்டையை தூக்கணும்னா அண்ணாமலை நாலு லாரி மூட்டையை தூக்கிடுவார் தனித்தனியாக. ஆனால் தீயை அணைக்கணும்னு சொன்னால் 100 பேர் வரணும். நல்ல தண்ணியும் தெளிக்கணும், சாக்கடை தண்ணியும் தெளிக்கணும், தீயை அணைக்கணும். இவ்வளவுதான். அப்போ கூட்டணி வேணும். அந்த தீமை அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. திமுக என்பது தீய கட்சி சொல்லிட்டாரு. மக்களை சந்திப்பதில் விஜய் சந்திக்கிறது இல்லை, நான் ஆனால் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மீட்டிங்கில் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தொண்டர்கள்லாம் இங்கே உட்காந்து போய்த்தா அது பேர் சந்திக்கிறதுன்னு அர்த்தமா? அது பேர் பார்க்கறதுன்னு அர்த்தம். உங்களை அவங்க பார்க்குறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. அது பார்ப்பது, சந்திப்பதல்ல. சீமான் ஐயாவுக்கு வருகின்ற பணம் இன்றைக்கு விஜயிடம் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற பயம் கண்டிப்பாக இருக்கு. அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், அவரே சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அது சத்தியமாக வாக்குக்காக தான். அதை நம்பி ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்குன்னு அந்த மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. பிஜேபி, பாமக, அதிமுக, விசிக, தாவேக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. திமுக கிட்ட ஏற்கனவே பல்லக்கு தூக்கிகள் இருக்காங்க, அவங்க அப்படியே இருந்துருப்பாங்க. இப்படித்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வரும். மும்முனை போட்டியாக தான் வரும். அதிமுக கிட்ட போய் ஐயா நீ எந்த பாக்கெட்டை எடுத்து வடிவேல் மாதிரி காட்டுறியோ அங்கே ஒன்றுமே இல்லை, அந்த பேண்டே பின்னாடி கிழிஞ்சிருக்குது, அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும். அமைப்புற ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூன் மாதத்திலே சொல்லிட்டாரு. அவன் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அமைச்சர் RS ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவரோட ஐடியாலஜி, இது ஒருபோதும் பலிக்காது, இங்கே வந்தால் திமுக ஆட்சி 200 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. இல்லை, நியாயம் தானே. நீங்கள் பூத் ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு 10% டாலர் டிக் பண்ணிக்கிட்டு 6 கோடி வாக்காளர்கள், அது 6 லட்சம் பேர், 6 கோடி வாக்காளர்கள் 10%னா 60 லட்சம் பேர், 20,000 ரூபாய் கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு 30,000-40,000 கோடி வருது. ஒரு தேர்தலுக்கு 12,000 கோடி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் 200 ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு நியாயம் இருக்குது தானே செய்யுது. கத்தி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் எப்படியா இருந்தாலும் நான் குத்த போகிறேன்னு. எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் ஏன் ஜூன் மாதத்தில் இதை சொன்னேன், கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னேன்னா, தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கிங்காளிகள் கதையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கப்படணும்னு சொன்னால், சாராயத்தில் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் உடைக்கப்படணும்னு சொன்னால், கூட்டணி ஆட்சி வந்தால்தான் நல்லதுங்கிறத அண்ணாமலை ஐயா முதலே சொல்லிட்டார். விஜய் தன்னுடைய கருத்தாக அதை சொல்லியிருக்காரு. விசிகா அதே மாதிரி அதிகார பகிர்வு வேணும்னு இன்றைக்கி இல்லை 2016 அவர் சொல்லிட்டு தான் பாவம் அதுக்கப்புறம் போய் திருப்பி அந்த பஞ்சு மூட்டில் போய் உட்காந்துட்டார். ஸோ அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி வருவது தமிழகத்திற்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, யாருடைய கூட்டணியில் எப்படி வருங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்க போகிற விஷயம். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒரு கூட்டணின்னு அமைக்கணும், தொகுதி பங்கீடு போட்டுக்கணும், அந்த தொகுதிகளில் அதிகமாக வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படணும். அது ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையணும். நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த கூட்டணி அமைப்பதற்கு உனக்கு இத்தனை சீட்டு எனக்கு இத்தனை சீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய உயரம் தெரிய வேண்டும். இப்போ மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபி, சிவசேனா அண்டு அஜித் பவார், என்சிபி, இவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்கேல் தெளிவாக இருக்கும். 1, 2, 3 அதில் இருக்கும். அதே காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் எப்படி பிரிச்சுக்கிட்டான்னு பாருங்கள். எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் நிற்பாங்க. ஸோ இந்த அபத்தங்களை செய்யாமல் அதிமுகவுக்கு இன்றைக்கி உண்மையிலே 18% வாக்குகள் இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்கோட்டில் 10% வாக்குகளை அவர் வாங்குவார். இன்னும் அதிகமாக திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிக்கும் அளவுக்கு அவருக்கு திறன் இருக்கிறது. விசிகாவுக்குன்னு ஒரு ஓட்டு பவர் இருக்குது. பிஜேபியை உள்ளே வைத்து கொண்டு செய்ய வேண்டுமா அல்லது பிஜேபியை விடுத்து செய்ய வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் வர முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டா இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா ஏய் கபாலி சொல்லுங்கள் எஜமா, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை. அதனால தான் அண்ணாமலை தொடர்ந்து இங்கே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஒரு அஸ்திவாரம் போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்று இருக்கே சார். ஐயா, பலமாக இருந்தாலும் தனியாகவே நின்று இருப்பாங்க, இல்லை தனியாகவே அவங்க ஆட்சி செய்யலாம். ஆனால் புதிய வளர்ச்சியில் இருந்தால் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ட் பண்ணுறாரு. மூட்டையை தூக்கணும்னா அண்ணாமலை 4 லாரி மூட்டையை தூக்கிடுவார் தனித்தனியாக. ஆனால் தீயை அணைக்கணும்னு சொன்னால் 100 பேர் வரணும்.
நல்ல தண்ணியும் தெளிக்கணும், சாக்கடை தண்ணியும் தெளிக்கணும், தீயை அணைக்கணும், இவ்வளவு தான். அப்போ கூட்டணி வேணும். அந்த தீமை அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. திமுக என்பது தீய கட்சி சொல்லிட்டாரு. இப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிறவங்க சாக்கடை தண்ணின்னு எடுத்துக்கலாமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நெருப்பை அணைப்பதற்கு நல்ல தண்ணியும் பயன்படுத்தலாம், சாக்காடு தண்ணியும் பயன்படுத்தலாம். நெருப்பை அணைக்க வேண்டும்ங்கிறது தான் எண்ணம். அங்கே கூட்டணி வந்தாகணும். மூட்டையை தூக்கணும்னு சொல்லுங்கள், அண்ணாமலை அழகாக தூக்கிடுவார். 4 லாரி மூட்டையை அழகாக தூக்கி கீழே வச்சுருவார். சீமான் தொடர்ந்து விஜயை வந்து விமர்சித்து தான் வராரு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மக்களை சந்திப்பது ஒரு சடங்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்களுக்குள்ள ஒரு கிளாஷ் தொடர்ந்து வருது இல்லையா சார்? அந்த கிளாஷ் வந்து திமுக அதிமுக அடுத்த இடத்தை பிடிப்பதற்கான கிளாஷாக எடுத்துவதா இல்லை முதல்வர் பதவிக்கு போட்டியிடும் கிளாஷ்? சீமான் ஐயா இது வரைக்கும் ஒரு 10 பேரை உட்கார வச்சு பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகையாளரை வச்சு பேசி பார்த்துருக்கேன். கூட்டம் போட்டு அவங்க கட்சி தொண்டர்கள்ட்ட பேசி கூட்டம் போட்டு பேசினா என்ன அர்த்தம்? இங்கே சீமான் இருப்பார், இங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அப்படி தானே பேசியிருக்காரு. பத்திரிகையாளர்னால் நெருக்கமாக இருப்பாங்க, பத்திரிகையாளர் உட்காந்துருப்பாங்க, இவர் பேசுவாங்க. இவர் உட்காந்து சாமானிய மக்களோடு உட்காந்து பேசி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கூட்டணி மக்களை சந்திப்பதில் விஜய் சந்திக்கிறது இல்லை, நான் ஆனால் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மீட்டிங்கில் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தொண்டர்கள்லாம் இங்கே உட்காந்து போய்த்தா அது பேர் சந்திக்கிறதுன்னு அர்த்தமா? அதுக்கு பேர் பார்க்குறதுன்னு அர்த்தம். உங்களை அவங்க பார்க்குறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. அது பார்ப்பது, சந்திப்பதல்ல. பத்திரிகையாளரை நீங்கள் சந்தித்து போகிறவரெல்லாம் அசிங்கமாக திட்டி அவங்க அப்பா தாத்தா எல்லாரையும் திட்டுவீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு திடீர்னு ஏகப்பட்ட பெரிய ஃபேமிலி வேறு. அம்பேத்கர் திடீர்னு உங்களுக்கு அப்பா ஆகிடுவார், ஆனால் முருகன் பாட்டன் ஆகிடுவார். அம்பேத்கர் பாவம் புத்திஸ்ட் இதுக்குள்ளே தான் போனார். அவருக்கு காங்கிரஸ் மேலே தான் வெறுப்பு இருந்ததை ஒழிய இந்து தர்மத்து மேலே அவருக்கு வெறுப்பு இருந்ததில்லை. நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த சீரியலில் வருவாங்க இல்லையா, இவருக்கு பதில் அவருக்கு இன்னிலேருந்து இவர் தான் எங்கள் அப்பா அப்படிலாம் பேசுங்க வச்சுக்கோங்க. சீமான் ஐயா மக்களை சந்தித்து பேசியதாக எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அவர் எப்படி விஜயை சொல்லலாம்? விஜய் ஒரு இடத்துக்கு வரணும்னா சார் 1000 பிரச்சனை இருக்குது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவர் எங்கே ஷூட்டிங்லேயே நீங்கள் ஷூட்டிங் நடக்குது சார், மக்கள் எங்கே நிறுத்துவாங்க? ஒரு 40 அடி தள்ளி பேரிகேட் போட்டு தான் நிறுத்துவாங்க. ஏன்னா விஜயை பார்ப்பதற்கான ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்குமா இல்லையா? அவர் ஒன்றும் பெரிய டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை, அட்வொகேட் இல்லை, நான் எதுவும் அப்படி சொல்லலை. அந்த ஆர்வம் இருக்கும், உங்களை பார்க்குறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் யாரையோ துப்பினீங்கன்னா அவங்க மேலே பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே துப்புவீங்க, யாரை துப்புவீங்கன்னு தெரியாது. ஸோ சீமான் விஜய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஒரே வரியில் முடிச்சிடுறேன். சீமான் ஐயாவுக்கு வருகின்ற பணம் இன்றைக்கு விஜயிடம் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற பயம் கண்டிப்பாக இருக்குது. அந்த பணம் எங்கேருந்து வருது, யாருக்கிட்ட இருந்து பாருங்க, யாரிடம் இருந்து வர முடியும்? எந்த ஒரு மத சிந்தனையாளர்கள் தன்னுடைய ஆள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அது வரும். அவங்க தான் பணம் கொடுக்கும். சீமான் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு கிறிஸ்தவன் தன்னை சொல்லி இப்போ புட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, முருகனை கொண்டாடுறாரு, தீபாவளியை கொண்டாடுறாரு, எல்லாமே கொண்டாடி இதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? எங்கேருந்து பணம் வரும்னு தான் கேட்டீங்க. யார் கொடுக்குறாங்கன்னு தான் கேட்டீங்க. யார் வாங்குறாங்கன்னு கேட்டால் சீமானையே யார்கிட்டேருந்து வேணாலும் வாங்குவார். அதில் என்ன இருக்குது? இந்து அடையாளப்படி அவர் திருவிழா வச்சுல வராருல்ல. சீமான் என்பவர் தன்னை ஒரு மதம் சார்ந்த ஒருவராக காட்டிக்கொள்ளவில்லைன்னு சொல்லுங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. அவரை வளர்த்த வேண்டும், அவர் ஒருத்தர் இருந்தால் நல்லது, ஊழியம் கரெக்டாக செய்வாருங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை வளர்த்தணும்னு நினச்சாங்க. இதை விட பெட்டராக விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போகிறாங்கங்கிற குற்றச்சாட்டை விஜய் மேலேயோ சீமான் மேலேயோ நான் வைக்கலை. பணம் கொடுக்குன்றவர்களுடைய எண்ணத்தில் நான் வைக்கிறேன். எந்த கிண்டி ரேஸில் போய் குதிரை பந்தயம் கட்டுறவன் அந்த குதிரை மேலே ஏன் கட்டுறான்னு எனக்கு என்ன தெரியும்? ஜெயிக்கணுங்கிறதுக்காக கட்டுவான். சுமாராக எவ்வளோ கோடிகள் இவர்களுக்கு செலவு பண்ண தராங்க சார்? சார் வாக்கு வித்தியாசமே எடுத்துக்கோங்க. 12,000 கோடி உங்ககிட்ட இருக்கா, 40% வரும். அப்போ 8% எத்தனை கோடி செலவு பண்ணோன்னு முடிவு பண்ணிங்க. சிம்பிள் கணக்கு தானே. இதுக்கு எதுக்கு போய் உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி பெரியவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒன்றும் தேவையே இல்லை. 8% வாக்கு தான் நீ வாங்குற அப்படின்னா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சீமான் ஐயாவுக்கு ஓட்டு போடுறவங்களில் 50-60% பேர் பணம் கொடுக்குறாரு, பணம் செலவு பண்ணுவாருங்கிறதுக்காக ஓட்டு போடலை. கரெக்டாக துப்புறாரு, எல்லாரையும் திட்டுறாரு, இவர் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசினா நமக்கே ஒரு வீரம் அப்படியே ஒரு ஹைப்பர் ஆகி திடீர்னு ஒரு 8 பேரை கண்ணை நோண்டி காதை நோண்டி கிழிச்சிடணுங்கிற அளவுக்கு ஒரு வீரம் வரும் பாருங்க, அதற்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் திமுகவுக்கு அப்படிலாம் கொள்கை ரீதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பணம் செலவு பண்ணுறதுங்கிறது எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். 8% என்னவோ அதை பண்ணித்தான் ஆகணும். அவங்க என்ன அண்ணாமலையாண்ணா 30% வாங்குறதும் பணம் இல்லாமல் 11% வாங்குறதும் பணம் கொடுக்காம செய்கிறதுக்கு அவங்க என்ன அண்ணாமலையா? இருக்கிறதுலே பெரிய தொகையாக ஒன்று எடுத்துகிட்டு போனாருன்னு நீங்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறது 4 கோடி ரூபாய். அதுவும் நயனார் நாகேந்திரன், அதுவும் திராவிட கலாச்சாரத்தில் வந்தவர். கரெக்டாக? வேறு ஏதாவது குற்றம் சாட்டினீங்களா? எங்கேயாவது பிடிச்சி இங்கே 40 கோடி போச்சு 50 கோடி போச்சுன்னு சொன்னீங்களா? அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ திமுக மேலே மட்டும் நீங்கள் பிடிச்சிங்களான்னு கேட்கலாம். நீங்கள் தான் அழகாக டாஸ்மாகில் உட்காந்துக்கிட்டு
டாஸ்மாகில் நிறைய பணம் வர்றதை வச்சு இந்த ஆளுக்கு 40,000 கொடு, இந்த ஆளுக்கு 30,000 கொடுன்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் சிஸ்டமே கொண்டு வந்துட்டீங்களா? உங்களை பிடிக்கவே முடியாதா? நீங்கள் பணம் கொடுக்குறதும் பிடிக்க முடியாது, ஒருத்தன் வாங்கிட்டு போய் அதை மக்கள்கிட்ட கொடுக்குறதும் பிடிக்க முடியாது. கரெக்டாக டாஸ்மாகில் வச்சுக்கிட்டீங்க, அது உங்கள் சிஸ்டம். ஆனால் இவங்க பிஜேபி கிட்ட நீங்கள் அந்த மாதிரி எதாவது பிடிக்க முடிஞ்சதோ 4 கோடி ரூபா. அது கூட திராவிட கலாச்சாரத்தில் வந்த நயனார் நாகேந்திரன். திராவிட கலாச்சாரம்ங்கிறத நான் ஏதோ இறக்கி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் பகுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன், என்ன நீ கிறிஸ்தவனாக பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்தவன், என்ன ஒரு முஸ்லீமாக பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதாவது நீங்கள் தான் பார்க்கணும், அவர் நடந்துக்க மாட்டார். அவர் ட்ரூ கிறிஸ்டியனாக நடந்தார்னா ரொம்ப அருமையாக இருந்திருப்பார். அவர் ஒரு உண்மையான இஸ்லாத் மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் இருந்திருப்பார். குறைஞ்சபட்சம் மற்ற இந்துக்கள் மாதிரி 35% இந்துக்கள் மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஆனால் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சைடில் வாழ்ந்துட்டு இருக்கிறவராக வாழ்ந்துருந்தா கூட நல்லா இருந்திருப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் தாத்தா வந்து எனக்கு சொன்னதே இன்னும் புரியலைங்க, அவர் கம்யூனிஸ்டா, ஆதி திராவிடரா? கருணாநிதி சொல்லியிருக்காரு, ஜெயகாந்தன் ரசிகரா, வைரமுத்துவின் ரசிகரா? கருணாநிதி யாருன்னே எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவர் எல்லாம் தான், நான் ஒரு மிகப்பெரிய ஜெயகாந்தன் வைரமுத்து இருந்தால் என் வாழ்நாள் பூரா அவங்களோடய இருப்பேன், நான் ஆதி திராவிடராக பிறக்கலேன்னு வருத்தப்பட்டிருக்கேன், நான் கம்யூனிஸ்டாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு தசாவதார ரேஞ்சில் கொண்டு வந்துருக்காரு. அதுவே எனக்கு இன்னும் புரியல. நான் ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறேன்? அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், அவரே சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது சத்தியமாக வாக்குக்காக தான். அதை நம்பி ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்குன்னு அந்த மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த பைபிளின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. போலிகள் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உதயநிதி தன்னை கிறிஸ்துவர்னு சொல்லிக்கிட்டாருங்கிறதுனால அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் வர வாய்ப்பு இருக்கா? இதை ஏன் அப்படி கேட்குறேன்னா, அமைச்சர் RS ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, பாஜக சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடப்பாடி அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு, எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ண மாட்டாரு, அட்லீஸ்ட் பாஜகவுக்கு வலிக்காமலையாவது வலியுறுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஜெயக்குமார் பேசுகிறத வச்சோ அல்லது ரகுபதி பேசுகிறத வச்சோ அல்லது எடப்பாடி ஐயா பேசாமல் இருக்கிறத வச்சோ நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதிமுக தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த தொண்டன் நினைப்பதை கேட்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வரத்தான் போகுது. இன்றைக்கி தேதிக்கு அவங்க யாருமே வந்து பிஜேபியை தள்ளி வைத்தால்தான் சிறுபான்மையினர் வாக்கு வரும்னு அவங்க நினைக்கல. அதிமுகவுக்கு சிறுபான்மையினருடைய வாக்குங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலேயே வரலை. ஏன்னா ஜெயலலிதா அம்மா தன்னை கரெக்டாக ஒரு ஹிந்துவாக எங்கே சொல்லணுமோ அங்கே சொன்னாங்க. கர்சேவாவுக்கு வந்து அவங்க செங்கல் அனுப்பிச்ச போதே தன்னுடைய நிலையை தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கிறித்துவரோ அல்லது இஸ்லாத்தவரோ ஜெயலலிதா அம்மாவை இவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் சொல்கிறது 6% கிறித்துவர்கள், 15% இஸ்லாத்தவர்கள். மற்றவங்க நேர்மையாகவே இந்தியர்களாக தான் வாழறாங்க. ஸோ ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்தே அது குறைந்து போய் கருணாநிதி ஐயா நல்லா ட்ராமா போட்டுட்டு இருந்ததுனால, பின்னாடி ஸ்டாலின் ஐயா ட்ராமா போட்டதுனால சிறுபான்மையினர் வாக்குங்கிறது திமுக பக்கம்தான் இன்றைக்கி தேதிக்கும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு பிரச்சனை என்னென்னா, கிறித்துவராக இருக்கட்டும் இஸ்லாத்தவராக இருக்கட்டும் தப்பு பண்ணால் அதை சுருன்னு எடுத்துப்பாங்க. இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் கடமை செய்கின்றவர்கள், இவர்கள் லஞ்சம் வாங்குகின்றவர்கள், இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள்ங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆழமாக அதை எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பக்தியாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அது புரியாமல் திமுக விளையாடுறது விட்டுருங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து போனது, இப்போ எடப்பாடி ஐயா பிஜேபியிலேருந்து தள்ளி நின்றுட்டா உடனே அவங்க இங்கே மாறி வந்துடுவாங்களா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் என்ன புரிஞ்சுக்கணும், நான் எல்லோருக்குமான தலைவனுங்கிறத அவர் என்றைக்கோ ஒரு நாள் புரிஞ்சுக்கணும், விட்டுருங்க. ஆனால் ரகுபதி சொல்கிற மாதிரி அவர் பிஜேபி திட்டாமல் இல்லவே இல்லை. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ காங்கிரஸும் தேசிய கட்சி தான், திமுகவும் தேசிய கட்சி தான். கம்யூனிஸ்ட் அவர் அப்படி பார்க்கல, பாவம் இவங்க சைடில் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். அதனால் அதை தேசிய கட்சியாக அவர் பார்க்கல. நாளைக்கு வரேன்னு சொன்னால் ஜாலியாக சேர்த்துப்பார். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவருடைய பார்வையில் வந்து சொல்லுங்கள் ஜமா அப்படிங்கிற கேரக்டராக தான் பார்க்குறாரு. அது வேறு விஷயம். ஆனால் சொல்லியிருக்கார், தெளிவாக சொல்லியிருக்கார். பிஜேபி அதிமுக கூட்டணி வரணுமான்னு கேட்டால் வரணும்னு அதிமுக தொண்டன் சொல்கிறான். வந்தால் உயரங்களை அடிப்படையில் வரணும். நீ 18%, நான் 11% அப்படிங்கிற அடிப்படையில் அது வரணும். ஒரு 5 சீட்டு கொடுக்குறேன்,
அந்த ஒசூர் தாண்டி அந்த ஒரு அங்கே போய் நின்றுக்கோ. இந்த கதையெல்லாம் இன்றைக்கி அதிமுக பேசிச்சுன்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இது நிலை புரிந்தால் வருவாங்க. பட் அந்த நிலை புரிவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அவங்க ஏறத்தாழ 9 அடி ஆழத்தில் போய் புதைஞ்சி காணாமல் போனதுக்கு பிறகு தான் எந்திரிச்சு வரணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுகவில் எடப்பாடி ஐயா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் இவங்களெல்லாம் விட்டுருங்க. அந்த முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, அந்த கேட்டகரியெலாம் விட்டுருங்க. உள்ளுக்குள்ளே அந்த தொண்டர்களோடு பழகின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்போ தான் அது நடக்கும். என்னுடைய பார்வையில் 2026 அதிமுகவும் பிஜேபி கூட்டணி அமைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். தெளிவாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன். பிஜேபி, பாமக, அதிமுக, விசிக, தாவேக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. திமுக கிட்ட ஏற்கனவே பல்லக்கு தூக்கிகள் இருக்காங்க, அவங்க அப்படியே இருந்துருப்பாங்க. இப்படித்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வரும். மும்முனை போட்டியாக தான் வரும். நீங்கள் இந்த 4, 5ன்னு சொல்கிறதெல்லாம் எதெல்லாம் சேர்க்குறீங்கன்னு தெரியாது. ஏன்னா சீமான் ஐயாவை பொறுத்த வரைக்கும் 13,000 பேருக்கு தான் டோக்கன் கொடுத்துருக்காரு. 13,001 பேருக்கு டோக்கன் கொடுக்கல. அதனால் அவ்வளோ வாக்குகள் தான் அவருக்கு வரும் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 முனை போட்டியாக வரும் வாய்ப்பு இருக்கிறது. பட் இது இருமுனை போட்டியாக மாறித்துனா தான் நல்லதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தால் தான் நான் எம்பி ஆக முடியும், நான் எம்பி ஆகணும்னு ஆண்டவன் சொல்லிட்டான் அப்படின்னு பிஜேபியில் யாராவது வளரிட்டு இருந்தால், ஐயா பிஜேபியில் அப்படிலாம் பண்ணுறதில்ல, கொஞ்சமாவது ஆர்எஸ்எஸ் சிந்தனைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே எதையும் எதிர்பார்த்து எவனும் வர்றதில்ல. காரியகர்த்தாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேச நலம் தான் முக்கியம். நீ உட்காந்து நீ எம்பி ஆகணுமா எம்எல்ஏ ஆகணுமாங்கிறத பற்றி நினைக்காத என்று பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு அறிவுறுத்தணும். அதிமுக கிட்ட போய் ஐயா நீ எந்த பாக்கெட்டை எடுத்து வடிவேல் மாதிரி காட்டுறியோ அங்கே ஒன்றுமே இல்லை, அந்த பேண்ட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குது, அதனால் நீ கொஞ்சம் யோசித்து முடிவெடுன்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் தலைவர்கள் அவங்களுக்கு தெரியும், நாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2026 பிஜேபி அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. நிகழ்கால அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.